ஹெஸஸ் லா. புக் பேக்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஹெஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சமேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியம். பப்ளிக்ல எப்படி கீ செட் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சார் சொல்றேன் வாங்க. ஹெஸஸ் என்ன பண்றாரு அப்படின்னா the enthalpy change of reaction either at constant volume or constant pressure is the same whether it takes place in a single or multiple step. அதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம்லயோ இல்ல கான்ஸ்டன்ட் பிரஷர்லயோ எப்படி நடக்கும்னா சிங்கிள் ஸ்டெப்லயோ இல்ல மல்டிபிள் ஸ்டெப்லயோ நடந்து முடியலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜெனரலா ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். ஏ பியா மாறுது. இது மாறதுக்கான டெல்டா ஹெச் எவ்வளவுன்றது இங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா the change in enthalpy of the reaction டெல்டா ஹெச் ஆர் அப்படின்றது என்னன்னா இந்த ஏ பியா மாற ஒரே சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கக்கூடியது. இன்னொன்னு எப்படி ஆகலாம் அப்படின்னா ஏ எக்ஸா மாறி எக்ஸ் ஒய்யா மாறி ஒய் பியா மாறலாம். அப்ப இது ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்குன்னா சேஞ்ச் இன் என்தால்பி இருக்கும். அப்ப ஏ எக்ஸா மாறதுக்கு டெல்டா ஹெச் ஒன் ஆகுது, எக்ஸ் ஒய்யா மாறதுக்கு டெல்டா ஹெச் டூ ஆகுது, அப்புறம் ஒய் பியா மாறதுக்கு டெல்டா ஹெச் த்ரீ ஆகுது. அப்ப இந்த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டெல்டா ஹெச் ஒன் பிளஸ் டெல்டா ஹெச் டூ பிளஸ் டெல்டா ஹெச் த்ரீ. இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா டெல்டா ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஒன் பிளஸ் டெல்டா ஹெச் டூ பிளஸ் டெல்டா ஹெச் த்ரீ அப்படின்னு எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஈக்குவேஷனை நீங்க கம்பல்சரியா எழுதிதான் ஆகணும்.